ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் டைமில் வீட்டில் என்ன இருக்கிறத வச்சு ரொம்ப எளிமையான முறையில் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இன்றைக்கி நான் என் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு பிரெட் கிரம்ஸ்லாம் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான் வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். இது முன்னாடியெல்லாம் நான் யூடியூப் பார்த்து வந்து கற்றுக்கிட்டது தான். அது நான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நேற்று ப்ரெட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு 3 ப்ரெட் எடுத்து வச்சுருந்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு பிரெட் க்ரம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு 3 வேக வச்சுக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கிட்டேன். இது செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே கரண்ட் வந்து போயிடுச்சுங்க. அதான் வெளியில் உட்காந்துக்கிட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்கு கையாலையும் வந்து மெசிச்சிக்கலாம், இதுமாரி கிரேட்டர்லையும் வந்து நீங்கள் துருவிக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம், மல்லித்தழை நிறைய இருந்தால் வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லைங்கிறனால புதினா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பெட்டியில் நீங்கள் என்னென்ன மசாலா வச்சுருக்கீங்களா, அதாவது சிக்கன் மசாலா, கரம் மசாலா, ஜீரகத்தூள், சோம்புத்தூள் எதனால வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட எதுவுமே இல்லை, ஜீரகத்தூள் மட்டும் கொஞ்சோண்டு கம்மியாக இருந்தது. அப்புறம் வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கிறோம். அவ்வளோதான். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மைதா சேர்த்துக்கோங்க. இது 2 சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பினஸ் வந்து கொடுக்கும். அதுக்காக தான். இது 2மே இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு கூட வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வடையாக கூட வந்து தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த கட்லட் ஷேப்புக்கு பண்ணி நம்ம தோசைக்கல்ல கூட வந்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து எண்ணெயில் தான் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேன். பிரெட் கிரம்ஸ் அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நல்லா வந்து உருட்டிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மைதா மாவு கூட உப்பு கலந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்க வேண்டியதுதான். கரண்ட்டு போயிட்டு வந்துட்டு இருந்ததுங்க. அதனால தான் அங்கே நின்றுட்டு பண்ண முடியல, ரொம்ப வேர்க்குதுங்கனால வெளியில் எடுத்து வச்சுட்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கரண்ட் வந்ததுக்கப்புறம் உள்ளே எடுத்து வந்து வச்சுட்டேன். இதுவும் ஒரு வீடியோவில் வந்து நான் பார்த்துட்டேங்க. டக்குன்னு அது ஞாபகம் வந்தது. நான் அதில் வந்து இப்போ லாலிபாப் மாரி வந்து பண்ணுற மாரி இருந்தோம்னா அந்த ஸ்டிக்கு தேவை. அந்த ஸ்டிக் இல்லைங்கிறனால அந்த உருளைக்கிழங்கே வந்து கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணி அதில் வந்து நல்லா சொருவி விட்டுட்டேன். அது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் லெக் பீஸ் நம்ம எப்படி வந்து 65 வந்து போடுவோமோ அதேமாரி இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லா இருந்தது. நான் அது ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இந்த மைதா கோட்டிங்கில் வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் கிரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு தான் வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை வர அளவுக்கு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். வீட்டில் என்ன இருக்கிறத வச்சு ரொம்ப எளிமையாக நம்ம பசங்களுக்கு இதுமாரி நம்ம வீட்லேயே வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க. பசங்களும் ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து இந்த டொமேட்டோ கெச்சப்லாம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வந்து கிடையாது என்கிட்ட இன்றைக்கி. அதனால் வெறும் இதை மட்டும் ஃப்ரை பண்ணி தான் கொண்டு போய் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து கொடுத்தேன். மீதி கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் இருந்தது, அதுவும் கையோடவே வந்து கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியில் இருந்ததுன்னா மறந்து போய்டும். அப்புறம் எறும்பு வந்துருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி வந்து இருந்ததெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 உருளைக்கிழங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11-12 பீஸ் கிட்டே எனக்கு என்ன வந்தது. இது வெளிப்பக்கம் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் வந்து இருக்கும். இது வந்து செஞ்சு உடனே சூடாக சாப்பிட்றதுக்கு மட்டும்தாங்க வந்து நல்லாயிருக்கும். ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக வந்து சாஃப்டான மாரி ஆகிடும். நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க.